Next ma, that inactive pepsinogen. So inactive pepsinogen is converted into active pepsin. Okay, so inactive இருக்கக்கூடிய அந்த pepsinogen எதா மாறுதுன்னா pepsina மாறுது. Okay, it is in that active one. Okay, so it act on that proteins in ingested food. எதில் அந்த இன்ஜஸ்டட் ஃபுட்டு நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவில் இது வந்து ப்ரோட்டீனாக என்ன செய்யுது ஆக்ட் ஆகுது. ஓகே, தென் ஹெச்சிசிஎல் மீன்ஸ் என்னது? HCl, that is hydrochloric acid. Hydrochloric acid only secrete in the stomach. You know that. Yes, it is a colorless and highly acidic. Already we learned. So this HCl is kills that bacteria swallowed along with that food and makes that medium acidic. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, சம் ஆஃப் த பாக்டீரியா அந்த இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணோம்? இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கில்ஸ் பண்ணிடும். ஓகே, அதை அழிச்சிடும். தென் அண்ட் ஆல்சோ தட் மியூக்கஸ் ப்ரொடெக்ட்ஸ் த வால் ஆஃப் த, அப்படி ஹெச்சிசிஎல் வந்து செக்ரீட் ஆகும்போது அந்த ஸ்டொமக் என்ன செய்யும்? அஃபெக்ட் ஆகும். ஸோ த ஸ்டொமக் வந்து அந்த அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒன் ஆஃப் த மியூக்கஸ், அந்த ஒரு கோழைப்படலமானது ப்ரொடெக்ட் பண்ணும். எதை? த வால்ஸ் ஆஃப் த ஸ்டொமக். அந்த ஸ்டொமக்கை வந்து என்ன செய்யும்? ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே அம்மா. ஸோ தட் ஆக்ஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ் அண்டு டர்னிங் ஆஃப் ஃபுட் இன் ஸ்டொமக் கன்வெர்ட் தட் போலஸ் இன்டு செமி டைஜஸ்டட் ஃபுட் கால்டு கைம். ஓகே, ஸோ தட் கைம் வந்து என்னென்னா அந்த அதாவது டைஜஸ்ட் ஆகி அரைக்கப்பட்ட ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் கைம் மூவ்ஸ் இன்டு த இன்டெஸ்டினுக்குள்ளே என்ன செய்யும்? அப்படியே ஸ்லோலியாக த்ரூ தட் பைலோரஸ், அதாவது குடல் வாயின்னு சொல்லுவாங்க, அது வழியாக என்ன செய்யும்? உள்ள இன்டெஸ்டினில் உள்ளே போகிறதுக்கு என்ன செய்யும்? இட் இஸ் ரெடி டு மூவ். Okay, then next one is the small intestine. So the intestine, you know that. So this is the starting from yellow, this is intestine, all the small intestine. Okay amma, small intestine, you know that. So it is the longest part of the alimentary canal. Alimentary canal na enadhu? ஃபுட் பைப்புன்னு சொல்லுவோம்ல, அதான் அந்த அலிமெண்ட்ரி கனால் வந்து எப்படி இருக்கும்? இட் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த, அதாவது அலிமெண்ட்ரி கனால்லையே லாங்கஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லலாம்? ஸ்மால் இன்டெஸ்டின். என்ன இன்டெஸ்டின்மா? ஸ்மால் இன்டெஸ்டின். ஓகே, the small intestine is the longest part of the alimentary canal. So it is long coiled. Just you see that அப்படி coiled, சுருங்கி coil like structure இருக்குதா? So it measuring about 5 to 7 meter. எவ்வளோ லென்த் இருக்குன்னா 5லேருந்து 7 meters. ஓகே, it this small intestines has 3 parts. எத்தனை பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இதை 3 பார்ட்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டியோடினம். First one what ma? Duodenum. You see that duodenum. Where is it? Here. And the stomach அடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணது என்னதுதான்? Duodenum. Okay. Then the second one is the jejunum. Jejunum எங்க? Where is it? This is jejunum. Okay. So the second intestine உள்ள second part. Then the third one is the ileum. Third one is that what ma? Ileum. Okay, this is that ileum. You know that. Yes. First, that small intestine has 3 parts. That is duodenum. Then the second one is jejunum. The third one is ileum. Okay. The first duodenum is what shaped ma? This is C-shaped in structure. Duodenum வந்து என்ன shape ma? C-shaped. Okay. Duodenum is the C-shaped structure. So the next one is the it receives that bile duct. இது எதை ரிசீவ் பண்ணுன்னா bile duct. எங்கேருந்து? From liver. இந்த this is the இந்த இருக்குல்ல, this is இதான் liver. You know that. Yes. So that liver, this is liver. Okay, that the bile duct and pancreatic duct. Okay, it is a C-shaped and receives the bile duct and also pancreatic. இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த C-shaped வந்து இது எதை வந்து இது பண்ணோம்? bile ductடையும் pancreatic duct ரெண்டையும்.
ரிசீவ் பண்ணோம். ஓகேயாம்மா, எங்கே இருந்து? லிவரில் இருக்கக்கூடிய பைல் அண்டு பேங்க்ரியாட்டிக் டக்ட்டு. ஓகே, பைல் டக்டையும் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேங்க்ரியாட்டிக்கு அந்த டக்டும் என்ன செய்யும்? ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த இடம். தென் த செகண்ட் ஒன் இஸ் த ஜீஜுனம் என்ன பார்ட்னா, இது வந்து இனிஷியல் பார்ட், த ஃபஸ்ட் ஒன். த செகண்ட் ஒன்று வந்து மிடில் பார்ட்டு. ஓகேம்மா, ஸோ first part is the duodenum, the second one is the jejunum. It is the middle part of the small intestine. Okay, so it is very short region of the small intestine laye short region edu? Jejunum. Long வந்து duodenum. Okay, yes. The secretion of the small intestine is intestinal juice, which contains that enzymes, that is sucrase, maltase, lactase and lipase. Okay, all these enzymes எது? இந்த intestinal juice எதில்? ஸ்மால் இன்டெஸ்டினில், ஜீஜினம் அந்த இதில் வந்து செக்ரீட் ஆகக்கூடியது தான் என்னதுமா? சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ் அண்ட் ஆல்சோ லிப்பேஸ். Then third one is the third part, that is ileum. It forms the lower part of the small intestine. It opens into the large intestine. Next we see ileum. Ileum is the lowest part of the small intestine. Okay, so ileum is the lowest part of the small intestine. It opens into the large intestine. இது வந்து எதில் ஓப்பன் ஆகுதுன்னா large intestine. Okay, large intestine. Then the ileum is the longest part of the small intestine. Small intestineலயே ileum தான் என்னது? longest part. Okay, then duodenum is C-shaped, jejunum is the middle part and also very very smallest portion part of the intestine. Then ileum is the longest part of the intestine. Then in this ileum contains that minute finger like projection. இந்த மாதிரி ஒரு finger like projections. Okay அம்மா, finger like projection, that is called villi. So it is present in this 1 millimeter in length. இது எவ்வளோ லென்த்தில் இருக்குன்னா 1 millimeter. Then it villi is present, then only absorb the food and absorption. இந்த வில்லி வந்து எதுக்கு இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் அப்சார்ப் த ஃபுட். ஓகே, தென் இட் அப்ராக்சிமேட்லி 4 million இன் நம்பர். இது வந்து எவ்வளோ மோஸ்ட்லி இருக்குன்னா 4 million இருக்கும். நம்மளுடைய அந்த இன்டெஸ்டினில் உள்ள அந்த தேர்ட் பார்ட், இலியம் பார்ட்டில் வந்து ஸோ அந்த வில்லி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 4 million கணக்கில் வந்து இது இருக்கும். ஓகே, ஸோ இட் இன்டர்னலி ஈச் வில்லஸ் கண்டைன்ஸ், அந்த உள்பக்கமாக அந்த வில்லஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபைன் பிளட் கேபிலரிஸ் அண்ட் ஆல்சோ லாக்டியல் டியூப்ஸ். ஓகே, எஸ். த ஸ்மால் இன்டெஸ்டின் சர்வர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? போத் டைஜஷன் அண்ட் ஆல்சோ அப்சார்ப்ஷன். அப்போ அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னது? வில்லி. ஸோ வில்லி இஸ் ப்ரெசன்ட் இன் த போர்ஷன் ஆஃப் த ileum. Okay, yes, it receives that bile from liver and that pancreatic juice from pancreas in the duodenum. Already we had learned in the duodenum, it is a C-shaped and also receive that என்னது bile duct and pancreatic duct பார்த்தோம்ல, அதுதான் இங்கே சேம். ஸோ தட் ஆல் திஸ் இட் ரிசீவ்ஸ் த பைல் ஃப்ரம் லிவர்லேருந்து அந்த பைலையும் தென் அந்த பேங்க்ரியாஸ்லேருந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸை. ஓகே, எதில் வந்து ரீச் ஆகுது? இந்த டியோடினம். தென் த இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ் செக்ரீட் த இன்டெஸ்டினல் ஜூஸ். இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுமா? இன்டெஸ்டினல் ஜூஸை செக்ரீட் பண்ணுது. இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ் செக்ரீட் இன்டெஸ்டினல் ஜூஸ். ஓகே, அட் லாஸ்ட் வி சி தட் லார்ஜ் இன்டெஸ்டின். அட் லாஸ்ட் வி சி வாட் மா? லார்ஜ் இன்டெஸ்டின். ஓகே, தட் லார்ஜ் இன்டெஸ்டின், it is that unabsorbed and undigested food is passed into that large intestine. Small intestine-ல என்ன நடக்குது? absorption நடக்குது. Then absorb பண்ணி that waste எல்லாமே unabsorbed and undigested food எல்லாமே எங்கே பாஸ் ஆகுது? into the large intestine. ஓகேயாம்மா, இந்த அவுட்டரில் சுருளாக அந்த சைடில் இருக்கலாமா, அதான் என்னது?
large intestine. Okay, it extends from the ileum to the anus. இது எதிலிருந்து இலியத்திலிருந்து up to anus. You know this one. இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் என்னதுன்னு சொல்கிறோம், லார்ஜ் இன்டெஸ்டின். ஓகே, ஸோ இட் இஸ் அபவுட் 1.5 meters in length. ஸோ லார்ஜ் இன்டெஸ்டின் இட் இஸ் 1.5 meter in length. The small intestine is 5 to 7 meter. So intestine is the longest part. Sorry, it is the longest part. Intestine வந்து ஓகேம்மா. Then the large intestine is 1.5 meters in length. So small intestine is 5 to 7 meters. Then this large intestine also has 3 parts. Okay, large intestines also has 3 parts, that is colon. Okay amma, cecum, colon and also rectum. Okay, so cecum, then colon, that is ascending and descending colon. Okay amma, ascending na மேலே ஏறக்கூடியது, டிசெண்டிங்னா கீழ்ப்பக்கமாக என்ன செய்யக்கூடியது, இறங்கக்கூடியது, அதான் டிசெண்டிங் கோலன். தென் திஸ் இஸ் சீக்கம், இது சீக்கம். தென் த ரெக்டம். ஓகே அம்மா, it has 3 parts. The cecum is a small blind pouch like structure. It is situated at the junction of the small and large intestine. Small intestineக்கும் அந்த லார்ஜ் இன்டெஸ்டினுக்கு இடையில தான் என்ன இருக்குது, the cecum. It is a blind pouch like structure. ஓகே அம்மா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், blind pouch like structureன்னு சொல்கிறோம். ஓகே, yes. Then this next one, from this blind and it is a finger like structure that is called vermiform. இந்த இதில் இருந்து ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு சின்ன ஒரு என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி. ஓகே ஆமா, தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் திஸ் ஒன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அரைசஸ், அதில் தோன்றும். இட் இஸ் எ வெஸ்டிஜியல். வெஸ்டிஜியல் மீன்ஸ் ஃபங்க்ஷன்லெஸ், அதனால் எந்த யூஸும் இல்லை. ஓகே, தட் இஸ் எ அப்பெண்டிக்ஸ்னு சொல்கிறது, வெஸ்டிஜியல் ஆர்கன். ஓகே, தட் இஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்துன்னு சொல்லுவாங்க, அந்த அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டொமக் பெயினால் அதை பண்ணினாங்கன்னு சொல்லி. ஸோ அது வந்து நார்மலாக இருக்கிறவங்க அது வந்து ஒரு சில நேரம் என்ன செய்யும், அப்படி பல்ஜிட் ஆகி அது வந்து பெயின் கொடுக்கும். ஸோ அதனால் அதை என்ன செய்வாங்க, சிலவங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேயாம்மா, ஸோ தட் இஸ் த அப்பெண்டிக்ஸ். ஓகே, எஸ். ஸோ த கோலன் இஸ் மச் ப்ராடர் தென் இலியம். கோலன் வந்து எதை விட ப்ராடராக இருக்கும், இலியத்தை விட ப்ராடர். ஓகேயாம்மா, ஸோ இலியம் வந்து இட் இஸ் அ ஸ்மால் இன்டெஸ்டினில் உள்ள தேர்ட் பார்ட்டு தான் இலியம். இலியம் வந்து எப்படி இருக்கும், இலியம் இஸ் very smaller. Okay, the colon is much broader than ileum. இலியத்தை விட ரொம்ப ப்ராடாக இருக்கும். It passes that abdomen on that right ascending colon and crosses to the left just below the stomach. ஸ்டொமக்குக்கு கீழே, below the stomach, that is in a transverse colon, and down the left side, that is right and left. It is a descending colon. Okay, descendingனா என்னது, அசெண்டிங்னா அப்படி மேலே ஏறக்கூடியது, டிசெண்டிங்னா அப்படி கீழே இறங்கி வரக்கூடியது. ஓகேயாம்மா, தென் ரெக்டம் இஸ் த லாஸ்ட் பார்ட்டு. ரெக்டம் தான் என்ன பார்ட்டுன்னு சொல்கிறோம், இட் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டின். ஓகே, லார்ஜ் இன்டெஸ்டினுடைய லாஸ்ட் பார்ட் தான் இது, விச் ஓப்பன்ஸ் இன்டு த ஏனஸ். இது எதில் ஓப்பன் ஆகும், ஏனஸில் ஓப்பன் ஆகும். ஓகேயாம்மா, இட் இஸ் கெப்ட் க்ளோஸ்ட் பை எ ரிங் ஆஃப் மசில்ஸ். இதில் கால்டு ஏனல் ஸ்பிங்க்டர். இதில் மசில்ஸ் அப்படி ரிங் இன்சைடு, வி டோன்ட் நோ. ஓகேயாம்மா, எஸ், விச் ஓப்பன்ஸ் அண்ட் பாசிங் த ஸ்டூல்ஸ். இதை தான் அண்ட் வேஸ்ட்டு, அந்த எக்ஸ்க்ரீட்ரி, நம்ம இது எல்லாமே ரிமூவ் பண்ணது இந்த வழியாக தான். ஓகேயாம்மா, எஸ். So that is the undigested, unassimilated portion of the ingested food material is thrown out from that body through that anal aperture as fecal matter. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த undigested food, அந்த வேஸ்ட் மெட்டீரியலில் தான் இது வழியாக ஏனஸ் வழியாக என்ன செய்யுது, ரிமூவ் ஆகி வெளியே போகுது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஈஜெஷன். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஈஜெஷன் சொல்கிறோம். ஓகே அம்மா.